ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் ரிஷபராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சிக்கலையை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். ரிஷபராசிக்காரங்க கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ரோகிணி மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. எறும்பு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து ரிஷபராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், அவரும் பார்த்தீங்கன்னா மீனராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கிறார். கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றங்கிறது கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, நிறைய கஷ்டத்துமானி எல்லாமே ரிஷபராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க. என்னடா நம்மளோட வாழ்க்கை என்ன இப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது, மற்ற ராசிங்கிற எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் இவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஏன்னா குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒரு 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நிறையவே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. எப்படியா அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி அப்படின்னு தான் நிறைய பேர்களுடைய மன குமுறலாகவே இருக்குது. இந்த 2025 முடிஞ்சு 2026 அடி எடுத்து வைக்கும் போது அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே கட்டி முடிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல மடங்காக வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. என்னடா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லா ஐடி ஜாப் போகிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனதளவில் ஒரு கேள்வி அதிகமாகவே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேலை வந்து 100% கண்டிப்பாக கிடைக்கும்.
இது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்களும் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் வரன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராவது வந்து கெடுத்து விட்டுருவாங்க. இல்லைனா வந்து பெண் வீட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து வசதி இல்லை, நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. இந்த மாதிரி திருமணத்துக்கு வந்து வயதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33, 35, 37 வயது வரைக்குமே ரிஷபராசி ஆண்களுக்கு வயது அடைஞ்சுமே கூட திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டுருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினைப்பாங்களா, இல்லை சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களா, இந்த ஊர் ஏதாவது நினச்சிருமா அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க தாட்டில் இருந்தே நிறைய ரிஷபராசிக்காரங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, இது வந்து நம்மளுடைய லைஃபு, நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு துணை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 2வது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகியோ 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயிலாக போயிட்டுருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் சாமி அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க நேரில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து ரிஷப ராசிக்காரங்க தான். ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து காதலில் செட் ஆகி மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் பிரச்சனை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் வந்து கண்டிப்பாக கைகூடும். காதலை வந்து நீங்கள் வீட்டில் சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்கி ஒரு இடத்துல முதலாளியே இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு அதிகமாக கோவப்பட்டுருவாங்க. இந்த 12 ராசியிலேயே வந்து அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், இடம் வாங்கி போட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், இப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது. இந்த ஆண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய இதெல்லாமே சந்திக்க போகிறீங்க.
முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. என்னதான் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வைப்பித்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களை பற்றி நிறைய நபர்கள் வந்து வெளியே போய் புரளி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.